நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா JBL ஒரு அட்டகாசமான நெக் பேண்டு பற்றி பார்க்க போகிறோம். அந்த நெக் பேண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா JBL Live 200BT அப்படிங்கிற ப்ளூடூத் நெக் பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பில்டு குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா JBL இது வரைக்கும் போட்ட எல்லா இயர்பட்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே பில்டு குவாலிட்டி வந்து நம்பர் 1 போட்டிருக்காங்க. அதே லிஸ்ட்டில் தான் இதையும் போட்டிருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், கேபிளாக இருக்கட்டும், ரொம்பவே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து நல்ல டேங்கிள் ஃப்ரீ கேபிள் கொடுத்துருக்கனால நீங்கள் எப்படி கசக்கி பேக்கில் போய் போட்டாலும் திரும்ப எடுக்கும்போது நல்லா டேங்கிள் ஃப்ரீயாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கழுத்தில் மாட்டி டச் பண்ணிங்கன்னா போதும், பார்க்க நல்ல ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஃபினிஷிங்கை பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிளை பார்த்திங்கன்னா நீங்கள் நெக் பேண்ட்லேருந்து கார்னர்லேருந்து வராமல் சைடில் சென்டர்லேருந்து வந்திருக்கும், உங்கள் காதுக்கு நேராக உள்ளேருந்து வந்திருக்கும். இது ரொம்ப பெர்ஃபெக்டான மாடல். ஏன்னா நிறைய நெக் பேண்டை பார்த்திங்கன்னா எண்டுலேருந்து வந்திருக்கும். அப்படி எண்டுலேருந்து வர்றது வந்து நீங்கள் தலையை திருப்பும்போது பொசுக்குன்னு கீழே விழுந்துடும். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் நல்ல சென்டர்லேருந்து வந்திருக்கனால நீங்கள் காலை மாட்டும்போது கொஞ்சம் கேபிள் நல்லா எலங்கேட் ஆகும். அதனால் நீங்கள் எங்கிட்டனாலும் திருப்பினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் காதுலேருந்து கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதில் மாட்டும்போது உங்கள் காதுக்கு ஏற்ற ஏர் டிப்ஸ் சைஸை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து மாட்டுங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தலையாட்டினாலும் கரெக்டாக கீழே விழாது. ஒவ்வொருத்தர் அவங்க காது ஒரு சைஸாக இருக்கும், ஏர் டிப் ஒரு சைஸாக இருக்கும், அப்படி எதுவும் மாட்டாங்க. கரெக்ட் சைஸாக எடுத்து மாட்டுங்க. சவுண்டாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் 8mm டிரைவர் கொடுத்துருக்கனால ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், டீப் பேஸாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. JBL பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை. பேஸ் மட்டும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா JBL இயர்பட்ஸாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், எல்லா JBL ப்ராடக்ட்லையுமே பேஸ் வந்து நல்ல அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. அதே லெவலுக்கு ஸ்டீரியோவாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் JBL பாட்டு கேட்டு காது வலிக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாலும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். காது எவ்வளோ நேரம் நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்டாலுமே காது வலிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் பாட்டு கேட்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஏர் டிப்ஸில் காதில் மாட்டி பாட்டு கேளுங்க. பாட்டோட ஃபுல் அவுட்புட்டும் உங்களுக்கு காதில் வந்து விழும். நீங்கள் சைஸ் வேறு மாதிரி மாற்றி காதில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அவுட்டோர் யூனிட்டில் உள்ள சத்தம் எல்லாம் உள்ளே கேட்கும். அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்ட் சைஸ் ஏர் டிப்பை மாட்டி பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மைக் பார்த்திங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டியான மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா JBL பொறுத்த வரைக்கும் எல்லா மைக்குமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே லைனில் இதுவும் நல்ல மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சத்தமாக உள்ள ஏரியாவிலேருந்து கால் பேசினாலும் சரி, உங்களோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க இந்த மைக்கை. அதே மாதிரி நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப காற்றடிக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கால் பேசினா கூட ஓரளவு அந்த காற்றெல்லாம் தடுத்து உங்கள் வாய்ஸ் மட்டும் கரெக்டாக ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி இந்த மைக் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பற்றி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் போட வேண்டியிருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா இயர்பட்ஸ் நெக் பேண்ட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். சாலிடாக 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் ஏர் டிப்பில் வந்து மேக்னெட் நல்ல பவர்ஃபுல் மேக்னெட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எப்போ பாட்டு கேட்டு முடித்தாலும் உடனே நீங்கள் அந்த மேக்னெட்டில் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிடும். நீங்கள் ஓயாமல் கழட்டி கீழே வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் பாட்டு காட்டி முடிச்சிங்கன்னா கீழே விட்டு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட் வந்து 2 ஒட்டிக்கிடும். மேக்னெட் ஒட்டினோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மேக்னெட் வந்து ஒட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். டோட்டல் நெக் பேண்டுமே ஆஃப் ஆயிரும். நீங்கள் எப்போ மேக்னெட் ஓப்பன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்ரு வரைக்கும் சாலிடாக கனெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 10 மீட்ரு வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக எந்த கேஜெட்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்ணை நேரத்தில் உடனே கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 கேஜெட்டை அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட் அ டைமில் நீங்கள் ஒரு டேப்லெட் இல்லை லேப்டாப் இல்லைன்னா வேறு மொபைல் அந்த மாதிரி 2 கேஜெட்டை அட் அ டைமில் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 2 கேஜெட்டை நீங்கள் எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதான் மக்கள் விரும்புகிறாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிளோட டைப் சி வந்து நீங்கள் எப்படி தான் கண்ணை மூடிட்டு சொருனாலும் சார்ஜர் கரெக்டாக மாட்டிடலாம். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி அப்படி கிடையாது. கரெக்டாக தேடி கரெக்டாக மாட்டினா தான் உண்டு, இல்லைன்னா உடஞ்சி போயிடுது. அதனால் இப்போ வர எல்லா இயர்பட்ஸாக இருக்கட்டும், எல்லா கேஜெட்லையுமே
டைப் சி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் டைப் சி தான் கொடுக்காங்க. நீங்கள் வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் நல்ல கரெக்டாக நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் சப்போர்ட் ஆகுது. இதில் நீங்கள் சிரி, கூகுள் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி எல்லா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இதுலேயும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, டஸ்ட் ப்ரூஃப் அப்படி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் நார்மலாக கிடையாது. நீங்கள் கால் பேசும்போது மைக்கில் மட்டும் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக அந்த நெக் பேண்ட் வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக் பேண்ட் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் ஏர் டியூப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி யூஎஸ்பி கேபிள் அதுவும் உள்ளே கொடுத்துட்றாங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் வாங்கவும் செஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஏதாவது கேஜெட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.